பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை செட்டு. எங்க ஊர்ல எந்த தெருவுக்கு எந்த முக்கில் பார்த்தாலும் இந்த தட்டுவடை செட் கடை இருக்கும். ரொம்பவே ஃபேமஸான இந்த தட்டுவடை செட்டை வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தட்டுவடை செட் செய்ய ஒரு மிக்ஸி ஜார்ல புதினா 1 கப், கொத்தமல்லி இலை 1 கப், சீரகம் 1/4 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய், உப்பு 1/2 டீஸ்பூன், இஞ்சி 1 துண்டு இதை நறுக்கி சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் இது வந்து அரைப்பழத்தோட சாரை அப்படி புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இது போல நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிரீன் சட்னி ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததா பூண்டு ஆயில் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பூண்டு 3 சின்ன சின்னதா நறுக்கியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அடுத்ததா ரெட் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டுமே 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 4 பல் பூண்டு, 5 வரமிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டா சவக்கட்டும். இது போல லைட்டா கலர் மாறிடும். பெரிய வெங்காயம் 1 நறுக்கி சேர்த்துக்கோங்க. புளி இந்த அளவுக்கு சின்ன சைஸ்ல எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டா இது போல கண்ணாடி மாதிரி ஆனா போதும். அடுத்து இதுல தக்காளி 2. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா ஆனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், உப்பு போட்டு அரைச்சாச்சு. ரெட் சட்னி ரெடியாக இருக்குது. அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுலில் துருவின கேரட் 1, துருவின பீட்ரூட் 1, பெரிய வெங்காயம் 1 இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலை, உப்பு 1/2 டீஸ்பூன், எல்லாத்துலேயுமே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஒரு அரைப்பழத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ உள்ளார வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக தட்டுவடை செட்டுக்குன்னே விற்கக்கூடிய தட்டுவடைகள் இருக்குது. இது வந்து நம்ம ஒரே வாயில சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி இதில் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஸ்பூன்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. கடைகளில் வந்து இந்த மாதிரி தான் வச்சு தருவாங்க. ஒரு தட்டையை எடுத்துட்டு இன்னொரு தட்டையில் இப்படி தடவி விடணும். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த பீட்ரூட், கேரட், வெங்காயம் அதை எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. அடுத்ததான் நம்ம முதலே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பூண்டு ஆயில் அதை வந்து லைட்டாக விட்டுக்கோங்க. ஒரு 2 பூண்டு விடுற மாதிரி அந்த ஆயிலோட சேர்த்து விடுங்க. அப்போ தான் சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் ரொம்ப சர்ப்ரைஸாக ஒரே ஒரு வேர்க்கடலை இந்த மாதிரி நடுவில் வச்சுடுங்க. இப்போ மேலே மூடக்கூடிய தட்டையை எடுத்துட்டு இதே போலவே ரெட் சட்னி அதை வச்சுட்டு இந்த மாதிரி மூடி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சேலமோட ஸ்பெஷலான ரொம்பவே ஃபேமஸான தட்டுவடை செட் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரே வாயில போட்டு சாப்பிட வேண்டியதான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக இது ஒரு தடவைனாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை செட் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். ஈவினிங் டைம்ல சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி. அது மட்டும் இல்லாத ஹெல்தியும் கூட. இதுல பீட்ரூட், கேரட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் தான் வச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிசிஷன் என்னோட ஷேர் பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.